वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। जगत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ ராகவ யாதவியத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 15. இந்த 15வது ஸ்லோகத்தை நாம ரெண்டு கிரமத்துல பார்க்க இருக்கோம். அனுலோமம் அண்டு பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்க இருக்கோம். சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்ச இந்த ஸ்லோகம் என்ன, 14வது ஸ்லோகம். அதனுடைய தாத்பரியம் என்னவாகிறதுனாக்கா, அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்கும் பொழுது ராமர் சித்திரகூடத்தை அடைந்தார் அப்படின்னு பார்த்தோம். அதே 14வது ஸ்லோகத்தை பிரதிலோமமா பார்க்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கத்தை அடைந்தது அப்படிங்கிற மாதிரியான அந்த தாத்பரியத்தை கொண்ட ஸ்லோகங்களை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம 15வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம், அன்வயா, அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம இந்த 15வது ஸ்லோகத்தினுடைய கிரமத்தை பார்க்க போறோம். முதல்ல 15வது ஸ்லோகத்தை அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல நம்ம அதை பார்க்கலாம். என்ன ஸ்லோகம் அது பாருங்க. தண்டகாம் பிரதமஹ ராஜால்யாஹ அதாமயகாரிஹா சஹ சமானவதானே நோபோக்யாவஹ ந ததா ஆசன. தண்டகாம் பிரதமஹ ராஜால்யாஹ ஹதாமயகாரிகா சஹ சமானவதானே நோபோக்யாவஹ ந ததா ஆசன அப்படிங்கிறது இந்த 15வது ஸ்லோகம். இதனுடைய பொருள் என்னவா இருக்கு, ராமர் தண்டகாரண்யத்துக்கு போனார் அப்படிங்கிறத பாவார்த்தமாக கொண்ட 15வது ஸ்லோகம். அதை நம்ம இப்போ அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறோம். அதனுடைய பதச்சேதம் என்ன, தண்டகாம் பிரதமஹா ராஜால்யாஹ ஹதாமயகாரிஹா சஹ சமானவதானே நோபோக்யாவஹ ந ததா ஆச ந. இது பதச்சேதः அथवा பத விபாகः. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அன்வயः. அந்த பதச்சேதத்தில் இருக்கக்கூடிய பதங்களை நாம என்ன பண்ண போறோம், அன்வய கிரமத்துல நாம எழுதிக்க போறோம். அப்பதான் நம்மளால அதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். முதல்ல என்ன இருக்கு பாருங்க அப்படின்னாக்கா, ததா. முதல் பதம் என்ன, ததா. அடுத்தது பிரதமஹா. பிரதமஹா. மூன்றாவது பதம் ராஜால்யாஹ. ராஜால்யாஹ. முதல்ல என்ன எடுத்துனோம், ததா பிரதமஹா ராஜால்யாஹ. அடுத்தது ஹதாமயகாரிஹா. அடுத்தது சமானவதானேனோ போக்யாவஹ. சமானவதானேனோ போக்யாவஹ. இப்போ நாம சொல்லும் பொழுதே உட்கார்ந்துட்டு கிரமமா எழுதிண்டே வந்தாதான் அவளுக்கு படிக்கிறதுக்கும் சுலபமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பதான் நமக்கு சரளமா எழுத படிக்க வரும். அந்த அபியாசம் நம்ம கொண்டு வராம வெறுமனே ஸ்ரோதாவா மாத்திரம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. இந்த வகுப்பை பொறுத்த மட்டும் நமக்கு நிறைய எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தேவை. இந்த மாதிரி உட்கார்ந்து எழுதினா மாத்திரம்தான் வித்தியானது வரும்.
இல்லை நம்ம வெறுமனே ஸ்ரோதாவா தான் இருப்பேன் அப்படின்னாக்கா அது பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம எந்த கிரமத்தில் இந்த கிளாஸை அன்வைச்சுட்டே போறோமோ அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணா மாத்திரம்தான் வித்தையானது வரும் இல்லையா? சமானவதானேனோ போக்யாபஹா. அடுத்தது சஹா சஹா தண்டகாம் தண்டகாம். நான் சொல்லக்கூடிய பதங்கள்லாம் பதச்சேதத்துல இருக்கு. அந்த பதச்சேதத்தில் இருக்கக்கூடிய பதங்களை நாம என்ன பண்றோம்? அன்வயமா எழுதுறோம். ஸ்லோகத்தையும் பதச்சேதத்தையும் பிற்பாடு கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா அதுக்கு நமக்கு என்ன கிடைக்க போறது? நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப போறேன், அதை எழுத போறோம். இப்போ வகுப்புல நாம ஸ்லோகத்தை படிக்கிறது எப்படி, அதை பதச்சேதம் பண்றது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சு அடுத்த கிரமம் என்ன முக்கியமானது? அன்வய கிரமம். அதுல அந்த பதச்சேதத்தில் இருக்கக்கூடிய பதங்களை நான் சொல்ற பிரகாரம் நீங்க உட்கார்ந்து கைப்பட எழுதி அதற்கு மீனிங்க கையோடு எழுதினே வந்தா தான் நமக்கு அது பிற்பாடு புரியும். இல்லைன்னா புரியறது கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். சரியா? என்ன எழுதணும்? தண்டகாம் ஆச ந ந, ரெண்டு நகாரம் இருக்கு. ந ந. இப்படியாக நம்ம என்ன பண்றோம்? பதச்சேதத்துல உள்ள பதங்களை கிரமமா அன்வய பிரகாரம் நாம அதை சேகரிச்சுக்கிறோம். எப்படி சேகரிச்சோம்? முதல் பதம் என்ன எடுத்துறோம்? ததா பிரதமஹா ராஜால்யாக ஹதாமயகாரிகா சமானவதானேனோ போக்யாபஹ சஹ தண்டகாம் ஆச ந ந. அப்படிங்கிற ரீதியில நம்ம என்ன பண்ணிட்டோம்? அன்வய கிரமத்தை நம்ம அமைச்சிட்டோம். இப்போ அதன் பிரகாரம் நம்ம என்ன பண்ண போறோம்? அர்த்தத்தை பார்க்க போறோம். பிறகு ததானா பிறகு, அதன் பிறகு, எதன் பிறகு அப்படின்னாக்கா போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? நம்ம ராமர் சித்திரக்கூடத்தை அடைந்தார்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ தண்டகாவனத்தை அதை தொடர்ந்து அடைந்தார். சித்திரக்கூடத்தை அடுத்து தண்டகாவனம்னு சொல்லக்கூடிய வனத்தை அடைந்தார். தண்டகாரண்யத்துக்கு போனார் அர்த்தம். எப்படி? ததா ததானா பிறகு. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னாக்கா பிரதமஹா இல்லையா? பிரதமஹான என்ன? இது ராமருடைய விசேஷனம் இல்லையா? பிரதமஹா என்ன பண்றார் அப்படின்னாக்கா சிறந்த தர்ம குணத்தை உடையவர், அதாவது புலன்களை அடக்கியவர் அப்படின்னு அர்த்தம். ராமர் யாரு? பிரதமஹான்றது அவருடைய குணம். எப்பேற்பட்ட குணம் அப்படின்னாக்கா பிரகிருஷ்டமான, பிரதமஹான அர்த்தம் பிரகிருஷ்டமான அர்த்தம், சிறந்த அர்த்தம். அந்த தர்ம தமகுணத்தை உடையவர், தன்னுடைய இந்திரியங்களை நன்னா அடக்கியவர் அர்த்தம். பிரதமஹான அர்த்தம் தமஹா இல்லையா? பிரதமஹா பிரான்ற உபசர்க்கத்தோட சேர்ந்திருக்கு. அப்போ வசத்தியான பிரகிருஷ்டமான சிறந்த தமஹான்ற குணத்தை, தமஹான்ற குணத்தை உடையவர் யாரு? ராமர். அது மாத்திரமில்ல சொல்லிட்டு ராஜால்யாக அரசனுடைய கூட்டமும் அடுத்து என்ன இருக்கு? ஹதாமயகாரிகா, அதாவது நோயற்றவர்களான அந்த அரசர்களுக்கு எதிரியான பரசுராமரை அடக்கியவர். எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா பரசுராமரையே அடக்கியவர் இல்லையா? அரசர்களுக்கு, நோயற்றவர்களான அந்த அரசர்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய பரசுராமரையே அடக்கியவர் இல்லையா? அப்பேற்பட்ட ராமர் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார் அப்படின்னாக்கா சமானவதானேனோ போக்யாபஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதத்தை பிரயோகிக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவருக்கு நிறைய மேன்மைகள் இருக்கு இல்லையா? ராமருக்கு உசத்தியான மேன்மைகள் நிறைய இருக்கு. அத போக்யாபஹா அனைவராலும் கொண்டாடப்படுபவர். போக்யாபகான்னு அர்த்தம் கொண்டாடுறாளாம். அப்படி எது அப்படின்னாக்கா சமானவதானேனோ போக்யாபஹா அனைவர்களாலும் கொண்டாடப்படக்கூடியவர். ஏன் அப்படின்னாக்கா அவருடைய மேன்மை, போக்யாபகான்னு அர்த்தம் அவருடைய மேன்மை இருக்கு இல்லையா? தன்னுடைய மேன்மையால எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடியவான சஹா அந்த ராமஹா இல்லையா? 3 பதங்களை பிரயோகிக்கிறா பாருங்க.
பிரதமஹான்றது முதல் பதம். என்ன அர்த்தம்? பிரகட்டமான குணத்தை, தமஹான்ற குணத்தை உடையவர். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஹதாமய காரிகா அப்படிங்கிறதுனால அரசர்களுக்கெல்லாம் எதிரியான பரசுராமரையே அடக்கியவர். மேலும் என்ன சொல்றார்? சமானவதானேனோ போக்யாவகனா, அவருடைய மேன்மையான குணத்தினால எல்லாரும் அவளை கொண்டாடுறாளாம். அப்பேற்பட்ட குணத்தை உடைய சஹா, யாரு? அந்த ராமஹா, ராமர் இருக்கா இல்லையா, அந்த ராமன் என்ன பண்ற அப்படின்னாக்கா, தண்டகாம். தண்டகாம்னா அந்த தண்டக வனத்தை ஆச, ஆசனா அடைந்தார் அர்த்தம் இல்லையா? ஆசன அர்த்தம் அடைந்தார். யார் அடைந்தது? ராமர் அடைந்தார் இல்லையா? அப்படிங்கிறதாக ஆசை அப்படின்னா அதான் கிரியாபதம். ஆசன அடைந்தார். சரி, என்ன இருக்கு? அடுத்தது ஒரு பதம் கொடுத்துருக்கா இல்லையா, ந அப்படிங்கிற ஒரு பதத்தை கொடுத்துருக்காளோ இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ எதிர்மறையான இந்த வார்த்தை இந்த ஸ்லோகத்திற்கு நேர்மறையான அர்த்தத்தை கொடுக்கறது. இப்போ இருக்கு ஆனா இல்ல சொல்ற இல்லையா, அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்லன்ற மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அர்த்தத்துக்காக இந்த பதத்தை. என்னன்னாக்கா, ராமர் எப்படிப்பட்டவர்? புலன்களை அடக்கியவர். பரசுராமரை வெற்றி கொண்டவர். தன்னுடைய உயர்ந்த குணத்தால எல்லாராலையும் என்ன பண்ண கொண்டாட அந்த ராமர் தண்டகாவனத்தை அடைந்தார் அப்படிங்கிறதாக இங்க காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த ஸ்லோகம் மூலமா. ராமர் உசத்தியான சில குணங்களை கொண்டவர். தமஹான்ற அந்த உசத்தியான குணத்தின் மூலமாக என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தியவர். அப்பேற்பட்ட அவர் என்ன பண்ணார்? தண்டகாவனத்தை அடைந்தார் அப்படிங்கிறதான தாத்பரியத்தை கொண்ட 15வது ஸ்லோகம் இல்லையா? எப்படி இருந்தார் பாருங்க. இப்போ இந்த காற்றுல வசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, புலனடக்கம் அப்படிங்கறத அவர் பண்ணியிருந்தார் இல்லையா? எப்பேற்பட்டவர்? மேலும் ஒரு ராஜா. அதனால ராஜபோகங்கள் எல்லாம் விட்டுட்டு, அப்பேற்பட்ட சுகபோகங்கள்லாம் விட்டுட்டு, தன்னுடைய இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்திண்டு இல்லையா, அந்த காற்றிற்கு சென்றார். அப்பேற்பட்டவர் என்ன, அதனாலதான் அவர் என்ன பண்ணார்? சமானவதானேனோ போக்யாபகா, தன்னுடைய மேன்மையான குணங்களால் அவர் என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னாக்கா, அனைவராலும் கொண்டாடப்பட்டவர் இல்லையா? யாரு? ராமர் அப்படிங்கிறதான ஒரு பாவார்த்தத்தை கொண்ட 15வது ஸ்லோகம். தண்டகாம் பிரதமஹா ராஜால்யாக ஹதாமய காரிகா சஹா சமானவதானேனோ போக்யாபஹ ந ததா ஆசன. எதுவுமே இல்ல அப்படிங்கிறது ஒரு இடத்துல இல்ல. எதுவுமே இல்ல அப்படிங்கிறது ஒரு இடத்துல இல்ல. அப்பேற்பட்ட உசத்தியான குணங்கள் பொருந்தியவரா இருக்கிறதுனாலதான் தன்னுடைய மேன்மையான குணங்களால அனைவராலும் கொண்டாடப்பட்டார். அப்பேற்பட்ட ராமர் தண்டகாம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்டகாரண்யத்தை ஆசன அடைந்தார். அவரிடத்துல இந்த இந்த குணம் இல்லை அப்படின்னு எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. என்ன இல்லையா? அப்படி எல்லா விதமான குணங்களும் இருக்கு. இந்த குணம் இருக்கா இல்ல அப்படின்ற பதிலே வராது யார் இடத்திலும். எல்லா குணங்களும் இருக்கு. அப்பேற்பட்ட இல்லன்றதே இல்ல அப்படிங்கிற மாதிரியான குணத்தை உடையவரான ராமர். அவர் என்ன பண்ணார்? தண்டகாம் ஆச தண்டகாம் பிரதமஹா ராஜால்யாக அதாமய காரிகா சஹா சமானவதானேனோ போக்யாபஹ ந ததா ஆசன அப்படிங்கிறது இந்த 15வது ஸ்லோகம். எந்த கிரமத்துல பார்க்கிறோம்? 15வது ஸ்லோகத்தை அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்தை நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அதே 15வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்க போறோம். அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்க போறது அப்படின்னாக்கா, கிருஷ்ணர் நந்தனவனத்துக்கு போனார். கிருஷ்ணர் நந்தனவனத்திற்கு போனார். அந்த பாரிஜாத மரத்தையே கொண்டு வரணும் இல்லையா? ஏன்னா சத்யபாமா கோபமா இருக்கா. அவருடைய கோபத்தை இவரால் என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. அதனால பேசி பேசி அந்த சத்யபாமையை சமாதானப்படுத்தினார்னு ஏதாவத் பரியந்த நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா?
அப்படி அந்த சத்யபாமைய சமாதானப்படுத்தும் விதமாக பேசி பேசி அவரிடத்துல நான் உனக்கு வரமே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வந்தார். அந்த ரீதியில போன ஸ்லோகத்துல கிருஷ்ண சொர்க்கத்தை அடைந்தது. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு பார்க்கணுமோ இல்லையோ, அதுக்காக தான் சொர்க்கத்தை அடைந்த அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணார், நந்தனவனத்துக்கு போனார் அப்படிங்கிறதான பாவார்த்தத்தை கொண்ட 15வது ஸ்லோகம் இப்ப நாம பார்க்க போறது பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்க போறோம். அப்படி பார்த்தாக்கா கிருஷ்ணர் சொர்க்கத்தில் நந்தவனத்தை என்ன பண்றார், அடைந்தார். நந்தவனத்தை அடைந்தார். பாருங்க என்ன ஸ்லோகம் அது, ந சதா தனபோக்யாபஹ நோ நேதா வனம் ஆசசஹ ஆரிகாய மதாஹல்யா ஜாராமோத பிரகாண்டதம். என்ன ஸ்லோகம், ந சதா தனபோக்யாபஹ நோ நேதா வனமாசசஹ ஆரிகாய மதாஹல்யா ஜாராமோத பிரகாண்டதம். அவருடைய பதச்சேதம் என்ன, ந சதாதன போக்யாபஹ நோ நேதா வனம் ஆச சஹ ஆரிகாய மதாஹல்யா ஜாராமோத பிரகாண்டதம். ஒரே சமஸ்தம், ஆரிகாய மதாஹல்யா ஜாராமோத பிரகாண்டதம் அப்படிங்கிறதாக ஒரே பதமா காண்பிச்சு கொடுக்கிறார். இங்க என்ன அர்த்தம் பாருங்க. இப்போ வசீகரமான ஒரு நந்தவனம், அதுல மயங்காதவாளே கிடையாது. அது இந்திரனுடைய பூந்தோட்டம். இது ஹாரிகாய மதாஹல்யா ஜாராமோத பிரகாண்டனம்னு சொல்லக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய நந்தனவனத்துக்கு எப்படி இருக்குன்னாக்கா, அந்த நந்தவனமானது எப்படி இருக்கு அப்படிங்கிறாருனாக்கா, யாரு அதை பார்த்தாலும் அப்படி வசீகரமா இருக்கும் இல்லையா, அது கவர்ந்து இழுக்கக்கூடியது. அதை பார்த்தாலே ஆசை வந்துடும். அது யாருடைய, இந்திரனுடைய வனம். அது அதுதான் பிரகாண்டதம் மோதா. அதை பார்த்தாலே ஒரு பிரமோதம் அது ஏற்படுமா. அது யார் பார்க்கிறாளோ அதை பார்க்கிறவாளுக்கெல்லாம் ஒரு ஈடுபாடு. அப்படி இந்திரனுடைய விஷயத்தை சொல்லி இங்க நமக்கு அழகா காண்பிக்கிறார். என்ன அதனுடைய பதச்சேதம், ந சதாதன போக்யாபஹ நோ நேதா வனம் ஆச சஹா ஆரிகாய மதாஹல்யா ஜாராமோத பிரகாண்டதம் அப்படிங்கிறது இதனுடைய பதச்சேதம். நம்ம என்ன பண்ண போறோம், அன்பய கிரமத்துல எழுதிக்குங்கோ. சதாதன போக்யாபஹ அன்பயத்துல கிரமத்துல எழுதிண்டாக்கா முதல் பதம் என்ன, சதாதன போக்யாபஹ சஹ சஹ. அடுத்தது ஆரிகாய மதாஹல்யா ஜாராமோத பிரகாண்டதம். வனம் வனம் ஆர வனம் ஆர. எங்கே ந இருக்கு, ந ந அது கடைசியா. இப்போ சஹானா அந்த நேதா, அந்த சஹான்னு சொல்லும் போதே நேதான்னு அங்க குறிச்சுங்கோ. சஹா நேதா இல்லையா. முதல்ல என்னது, சதாதன போக்யாபஹா சஹ நேதா. அடுத்தது ஆரிகாய மதாஹல்யா ஜாராமோத பிரகாண்டனம் வனம் ஆர. ந ந போன ஸ்லோகம் மாதிரியே ந ந அப்படிங்கிறத நம்ம கடைசியா அதை சேர்த்துக்கணும். அது இந்த சந்தஸ் அப்படிங்கிற விசேஷத்துக்காக அதை ஆட் பண்ணிட்டு இருக்காரு அந்த பதங்களை சொல்லிட்டு. இங்க என்ன மாதிரியான அர்த்தத்தை சொல்ல போற அப்படின்னாக்கா, இங்க கிருஷ்ணரை பத்தி 3 வார்த்தைகள் சொல்றார். எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சதாதன போக்யாபஹா அது கிருஷ்ணரை பத்தி சொல்ற. கிருஷ்ணர் எப்படி இருக்கும், கிருஷ்ணர் எப்படி இருப்பார், அவருடைய இந்த தேஜஸ் இல்லையா, திவ்ய தேஜஸ் எப்படி இருக்கும்னாக்கா நித்தியமா இருக்கும். நித்தியமாகவும் போக்கியமாகவும் இருக்கும். சதா எப்பொழுதும் இல்லையா. தனபோக்யாபஹா அவருடைய திவ்ய தேஜஸ் இருக்கு இல்லையா, கிருஷ்ணருடைய திவ்ய தேஜஸ் அது நித்தியமாகவும் இருக்கும், போக்கியமாகவும் இருக்கும். சதாதன போக்யாபஹா கிருஷ்ணரை பத்தி சொல்றது.
கிருஷ்ணனுடைய தேஜஸ் நித்தியமாவும் இருக்கும், போக்கியமாவும் இருக்கும் இல்லையா? அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா சதாதன போக்கியாவர் அப்படின்னா நித்திய சூரிகளுக்கு போக்கியராகவும் தேஜோமயராகவும் இருப்பார். யாரு? அந்த வைகுண்டநாதன் கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம். சதாதன போக்யாபகா, ஸ்ரீ வைகுண்டநாதனே கிருஷ்ணன் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அவர் இப்படிப்பட்டவர் நேதா, வழி நடத்தி செல்லக்கூடிய தலைவர். நேதானா தலைவன் இல்லையா? நேதானா 1000 திருநாமங்களில் ஒரு அவருக்கு தான் குறிக்கும். 1000 சகஸ்ரநாமம் இருக்கு இல்லையா? அந்த சகஸ்ரநாமாவும் அவர் ஒருவருக்கே தான் குறிக்கும். அதனாலதான் அவர் தலைவன் சொல்றான். வழி நடத்துபவர் நேதா. அவர் யாரு? நேதா, வழி நடத்தக்கூடியவர் இல்லையா? எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா எல்லாருடைய ஆனந்தத்துக்கும் இலக்காக இருப்பவர். அது மாத்திரமல்ல, தேஜஸ் எப்பவும் நித்தியமா இருக்கின்றவர், எல்லாராலும் போக்கியமா இருக்கக்கூடியவர், எல்லாருடைய போக்கிய ஆனந்தத்திற்கு இலக்கா இருக்கக்கூடியவர் சகாநேதன். அந்த நாயகன் யாரு? கிருஷ்ணனை தான் சொல்றார். சொல்லிட்டு அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா ஹாரிகாய மதாஹல்யாஜாராமோத பிரகாண்டதம், அந்த வசீகரமான ஹாரிகாயனா அப்படி அட்ராக்ட் பண்ணி இழுக்கக்கூடியது, கரிஷ்மாட்டிக் சொல்லுவா இல்லையா? அப்படி எல்லாராலையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது இல்லையா? ஆரின்னு அர்த்தம் கவர்ச்சி, கவர்ச்சியை கொண்டதுன்னு அர்த்தம். ஆரின்ற பதத்துக்கு கவர்ச்சி இல்லையா? ஏன்னா அவன் ஹரி, இது ஹாரி. அப்படி எம்பெருமானே நம்ம அவருடைய திருமணியை பார்த்துட்டே இருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்டவன் அவன். மேலும் கவர்ச்சியை கொண்டது, மனோகரமானது அப்படிங்கிறமான ஹாரி அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா கவர்ந்து இழுக்கக்கூடியது, கவர்ச்சி கொண்டது, மனோகரமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பேற்பட்ட அந்த நந்தவனம் அது எப்படி இருக்கு? ரொம்ப அகல்யாரா இல்லையா? அகல்யாச்சாரன் கௌதமனுடைய பத்னி பேரழகமான அகல்யனுடைய இல்லையா? அது எப்படி சொல்றானாக்கா, இப்போ நம்ம ஒரு பெண்ணை ரசிக்கிறாளாம், அவ பேரழகியா இருப்பாளாம். அப்படி இருந்தா ரசிப்பா இல்லையா? அந்த மாதிரி இங்க இந்த வனமானது அப்படி அழகுல அப்படி அப்படி பிரகாசிக்கிறது. அதை பார்த்த உடனே எல்லாராலும் மோகிக்கும்படியான ஒரு அழகு. அப்பேற்பட்ட அந்த நந்தனவனம் இல்லையா சொல்லக்கூடிய அந்த வனத்தை என்ன பண்றாரு இவர் அப்படின்னாக்கா ஆர இல்லையா? ஆசை அல்லது ஆர, ஆசைனாலும் ஆரனாலும் ஒரே பொருள் தான். என்ன பண்ண என்ன அர்த்தம்னாக்கா அந்த வனம் அந்த பூந்தோட்டத்தை ஆர அடைந்தார். எதற்காக அப்படின்னாக்கா அந்த பாரிஜாத மலர் அது இருக்கக்கூடிய அந்த தரு மரத்தை கொண்டு வருவதற்காக கிருஷ்ணர் அந்த நந்தனவனத்துக்கு போனார் இல்லையா? அது அந்த இந்திரனுக்கு பேர்பட்ட பிரயாணத்தை தரக்கூடிய அந்த நந்தனவனம் தெரியுமா? அப்படிப்பட்ட அந்த வனத்திற்கு கிருஷ்ணர் போனார் இல்லையா? அப்படிங்கிறதாகவும் இந்த ஸ்லோகத்தின் மூலமா அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அழகை உடையதான அந்த நந்தனவனமானது அங்க இருக்கு. அந்த நந்தனவனத்திற்கு அவர் சென்றார் இல்லையா? அப்படிங்கிறதான தாத்பரியத்தை கொண்டதான ஸ்லோகம். ந சதா தனபோக்யாபஹ நோ நேதா வனமாசசஹ ஹாரிகாய மதாஹல்யாஜாராமோத பிரகாண்டதம் அப்படிங்கிறதான அர்த்தத்தை கொண்ட இந்த 15வது ஸ்லோகம். இது பிரதிலோமம் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது இல்லையா? அப்படியாக இன்றைய தினம் நாம 15வது ஸ்லோகத்தை எடுத்துட்டு அந்த 15வது ஸ்லோகத்துக்கு அனுலோமம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தாத்பரியம். என்ன தாத்பரியம்? முதல்ல அந்த புலன்களை அடக்கியவரும் பரசுராமரை வெற்றி கொண்டவருமான தன்னுடைய உயர்ந்த குணத்தால எல்லாராலும் கொண்டாடப்படுவருமான அந்த ராமர் தண்டகாவனத்தை அடைந்தார்னு முதல் அந்த 15வது ஸ்லோகத்தை அனுலோமத்துல அர்த்தம். பிரதிலோமம் அப்படின்னு பார்த்தேமே ஆனால் என்ன இருக்கு? எல்லாருடைய ஆனந்தத்திற்கும் இலக்கா இருக்கக்கூடியவர்
இல்லையா, எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனானவர் இல்லையா, அகலிகையில் வசீகரமான அழகில் ஆசை கொண்ட இந்திரனுடைய பூந்தோட்டத்தை அடையிறது. அப்படியான பேர்பட்ட ஒரு அந்த பூந்தோட்டம் அது எல்லாராலும் கவர்ந்து இழுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பேரழகை கொண்டதான அந்த நந்தவனத்தை, அது யாருடையது? இந்திரனுடையது இல்லையா. இந்திரன் அப்பேற்பட்ட நந்தவனத்தை அங்க வச்சுட்டு இருக்கான். அந்த இடத்திற்கு அந்த பாரிஜாத மலர் இருக்கக்கூடிய தருன்னு சொல்லக்கூடிய மரத்தை கொண்டு வருவதற்காக கிருஷ்ணர் நந்தனவனத்துக்கு போனார் அப்படிங்கிறதான பாவார்த்தத்தை கொண்ட 15வது ஸ்லோகத்தை நாம அனுலோமம் பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்த்து முடிச்சிருக்கோம். ஏதாவத் கால பர்யந்தம் மொத்தம் இதுல 30 ஸ்லோகம். அந்த 30 ஸ்லோகத்தை தான் அனுலோமம் பிரதிலோமம் பார்த்தா 60. ஆனா இதுவரை நாம அதுல 50%, அதாவது 15 ஸ்லோகம் அனுலோமம் பிரதிலோமம் சேர்த்து 30 ஸ்லோகமா நாம ஏதாவத் கால பர்யந்தம் நாம பூர்த்தி பண்ணியிருக்கோம். இன்னும் 50% ஆஃப் போர்ஷன்ஸ் இருக்கு. அதனால நடத்திருக்கிற வரைக்கும் நல்லா நீங்க அபியாசம் பண்ணுங்கோ இல்லையா. அபியாசம் பண்ணத்தான் நமக்கு பிடிபடும். அடுத்த வகுப்புல அடுத்த ஸ்லோகத்தோட பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசம். ಧನ್ಯವಾದಾः. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ.